நம்ம பார்க்க போகிறது CA புக் சம் illustration. Question number 2 illustration கிடையாது, question number 2. India is 41 agriculture. X Limited is farming entity where cows are milked on daily basis. Milk is kept in cold storage immediately after milking and sold to retail distributors on a weekly basis. On 1st April 2011, X Limited had herd of 500 cows which were all 3 years old. During the year, some cows became sick and died on 30th September 2011. And the cows வந்து பார்த்தீங்கன்னா 20 cows died. On 1st October 2011, XY Limited purchased 20 replacement cows from the market, 21,000 each. These cows were all 1 year old when they were purchased. On 31st March 2012, XY Limited had 1,000 liters of milk in cold storage, which had not been sold to retail distributors. The market price of milk on 31st March 2012 was ₹20 per liter. When selling the milk to distributors, XY Limited incurs selling cost 1 per liter. These amounts did not change during the March 2012 and are not expected to change during April 2012. Information relating to fair value and cost to sell is given below. See fair value of dairy cow 1.5 years, 3 years, 4 years, cost to sell cow. The fair value of 3.5 years old cow on 1st October 2011 is 27,000. Past necessary journal entries on the above transaction with respect to cows in the financial statements of XYZ Limited for the year ended 31st March 2012. Also amount lying in inventory if any. See இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான கணக்கா ஈஸியான கணக்கு அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். பட் நான் உங்களுக்கு இதை சிம்பிள் ஸ்டெப்பில் நம்ம போட்டு காமிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு தான், பாருங்கள். அப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ தெரியும். எந்த ஒரு அசெட்டை வாங்கணும், இந்த ஃபிக்ஸட் அசெட் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபிக்ஸட் அசெட் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் தான் அசெட் வாங்கினேன். பட் இங்கே பயாலஜிக்கல் அசெட் வாங்கினா நம்ம பயாலஜிக்கல் அசெட் தட் இஸ் BA தான் நம்ம போட்டாகணும். 1/4/2011 இவங்க ஆல்ரெடி எத்தனை வச்சுக்கிறாங்க கவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 கவு. அப்போ புதுசாக வாங்கினாங்கன்னு கேட்டால் இல்லை. புதுசாக வாங்கினதான் ஃபிக்ஸட் அசெட் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் வருது 1. இது இப்படி போடலாமான்னு கேட்டால் போட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, ஆல்ரெடி அவங்க கையில் எத்தனை கவு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 500 கவுஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த கணக்கில் சொல்கிறாங்க. ஆல்ரெடி தே ஹேவ் 500 cows. During the year, some of the cows become sick and died. இதுதான் ஃபஸ்ட்டு நடக்குது இல்லையா? செப்டம்பர் 2000. அப்போ 30th செப்டம்பர் 2000 இதுக்கு தான் கண்டிப்பாக 30/9/2011 செத்துருச்சு. அப்போ எனக்கு லாஸ். P&L அக்கௌண்ட்டு டெட்டா டு பயாலஜிக்கல் அசெட். ஹவு மச், எத்தனை கவு இருந்துச்சு? 20 கவு இருந்துச்சு. ரேட்டுங்க 20 கவு இறந்துச்சுன்னு சொல்கிறேன். ரேட்டை பற்றி சொல்லலை. இன்னைக்குன்னா 30th செப்டம்பர். இப்போ 30th செப்டம்பர் அன்னைக்கு அவங்க வாங்கும் பொழுது அதில் 3 வருஷம் கவு. அப்போ இறக்கும் போது 6 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ 3 வருஷத்து கவு தான் இறந்துருக்குது. அப்போ 3 வருஷத்து கவு இதோட ரேட் என்ன? அப்போ 28,000 ரூபாயா? ஏன்னா 3 வருஷம் ஏப்ரல் இன்னைக்கு 3 வருஷத்துக்கு கவு 27,000 ரூபாய். அப்போ இது வந்து 28,000 ரூபாய் தான் இருக்கணும் அப்படின்ட்டு என்னுடைய கணிப்பு. இப்படி நம்ம எடுத்துக்கூடாது. இங்கே என்ன சொன்னா ஃபேர் வேல்யூ ஆஃப் 3.5 இயர் ஓல்டு கவ் வேல்யூ ஆன் October 2011 யூஸ் பண்ணுறது. இது கொடுக்கலன்னா நம்ம இங்கே தான் எடுத்துக்கணும். இங்கே அவனே கொடுத்துட்டான். இறந்து போன கிளவோட வேல்யூ கொடுத்தான். ஸோ இறந்து போனது 3.5. அதான் சொல்லிட்டோம். வாங்கும் பொழுது 3, 6 மாதம் 3. அப்போ 20 கோவோட வேல்யூ எவ்வளோங்க? 27,000 அப்படின்ட்டு தான் அவன் தெல்ல தெளிவாக கொடுத்தான். அப்போ 27,000 × 20 எவ்வளோங்க?
27 into 20, ஸோ 54,000, 5,40,000. இதில் செல்லிங் காஸ்ட் ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இவனே சொல்லிட்டான் காஸ்ட் டு செல். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, இந்த காஸ்ட் டு செல் இருக்குது எவ்வளோங்க, 1000 ருபீஸ்ன்னு சொல்கிறோம். 1000 28,000 அதுக்கு எவ்வளோதான் இருக்குது, 1000 ருபீஸ். அப்போ நம்ம 1000 ருபீஸ் தான் கழிக்கணும். இப்போ 1000 ருபீஸ் எத்தனைக்கு 20, அப்போ 20,000 போயிடுச்சு. 1000 ருபீஸ் இன்ட்டு 20,000, அப்போ 5,20,000. அப்போ எனக்கு 5,20,000 என்ன ஆயிடுச்சு, நஷ்டம் ஆயிடுச்சு. 5,20,000. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த 20,000 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்ட் ஓகேவா? எஸ் சார், ஓகே. அப்போ நம்ம அடுத்தது போயிடலாம். இந்த குரோனாலஜிக்கல் லெவலில் வந்துடும். சரி, இறந்தாச்சு, நம்ம விற்காச்சு. அப்போ திருப்பி என்ன செய்றீங்க, again you purchase 20 replacements from the market, 21,000 of each. திருப்பி நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், திருப்பி பயாலஜிக்கல் அசெட், அது இன்னைக்கு 1/10/2011 அன்னைக்கு பயாலஜிக்கல் அசெட் அப்புறம் டெட்டார் டு கேஷ் ஆர் பேங்க். இங்கே தான் ஒரு குழப்பம். தபால் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, எவ்வளோங்க, 20க்கும் 21,000 கொடுத்து வாங்குறீங்க. அப்போ உடனே 20 × 27, தபால் 4,20,000 நீங்கள் போட்டுருங்க. அதான் ஆன்சர். ஏன் அப்படின்னா திருப்பி தான் சொல்லலாம், நீங்கள் காஸ்ட் டு செல் இருக்குது. அப்போ எல்லாமே நம்ம அசெட் ரெக்கார்ட் பண்ணும்போது எதுதான் நம்ம பண்ணுவோம், ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டு செல் எல்லாம் நம்ம போட்டாகணும். அப்போ 4,20,000 மைனஸ் செல்லிங் காஸ்ட் இருக்குது. செல்லிங் காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிறாங்க எவ்வளவு, 1000 ருபீஸ். இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது சொல்கிறேன். அப்போ 21,000 அவங்க சம்பளம் சொல்லிட்டான், 21,000 அவன் சொல்லிட்டான் சம்பளம். ஈவன் தோ என்ன போடணும், அப்போ காஸ்ட் டு செல் 1000 ருபீஸ். அப்போ 21,000 திருப்பி 1000 ரூபாய் இன்ட்டு 20,000 போயிடுச்சு. அப்போ எவ்வளோங்க, 4 லட்ச ரூபா. காசு எவ்வளோதான், 4 லட்ச ரூபா. கேஷ் எவ்வளோ கொடுத்தீங்கன்னா 4,70,000. அப்போ டிஃப்ரெண்ட் என்னங்க, ஹவு மச், 20,000. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ஆல்ரெடி நம்ம படிச்சதுதான், பேசிக்கில் படிச்சதுதான், பிரச்சனை கிடையாது. சரி, அடுத்தது இது என்ன ஆச்சு, 31/3/2012 அன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னு தான் கேள்விக்கிறாங்க. 31/3 அன்னைக்கு மில்க் விற்கிறீங்க இல்லையா, அதை நம்ம அடுத்து பார்ப்போம். வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்டரி. இந்த பயாலஜிக்கல் அசெட் ஃபஸ்ட் முடிச்சிடலாமே நான் பார்க்குறேன். பயாலஜிக்கல் அசெட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அசெட்டு, அதாவது இறந்ததுக்கும் புதுசாக வாங்கினதுக்கும் போட்டாச்சு. இப்போ அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி நின்றுருக்கும். அப்போ நம்ம போடணும். இப்போ ஒரு சின்ன கால்குலேஷன் நம்ம போட்டோம்னா சரி, சின்ன கால்குலேஷன் போட்டுட்டு தான் நம்ம இந்த பயாலஜிக்கல் அசெட்ஸ் உடைய லாபமாக நட்டமாக நம்ம பார்க்க போகிறோம். சரி, அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு மேலே ஒரு கால்குலேஷன். ஒன் 4/2011 அன்னைக்கு எத்தனை கவர் இருந்துச்சு பார்க்கலாம். தட் இஸ் ஓப்பனிங் ஸ்டாக் 500 கவர் இருந்திருக்கும். அது ரேட் வந்து 3 இயர் ஓல்டாக இருந்திருக்கும். அதில் வேல்யூ வந்து எனக்கு தெரியும் 27,000, பட் 1000 ரூபா கழிச்சு காஸ்ட் செல் கழிச்சு 26,000 இருந்திருக்கும். 500 இன்ட்டு 20,000 போட்டால் எவ்வளோன்னு பார்த்துருங்க. இதை பற்றி நான் படிக்கவே இல்லை. அதாவது நம்ம கையிலே ஃபஸ்ட் எடுத்தோன்னே எவ்வளோதான் இருந்துச்சு, 500 கவர் வேல்யூ நம்ம போடவே இல்லை, 500 கவர் இருந்துச்சு. அப்போ 1/4 அன்னைக்கு 3 இயர் ஓல்டு கவரோட வேல்யூ எவ்வளவு, 27,000 மைனஸ் 1000. அதான் நம்ம சொல்கிறோம். இது எப்படி வந்துச்சுன்னா 27,000 மைனஸ் 1000, அப்போ 26,000.
அப்போ ஓப்பனிங் எவ்வளோ இருந்திருக்குன்னா 500 இன்ட்டு 26,000. இப்போ 1,30,00,000 ரூபா அப்படி தான் இருந்திருக்கும். கவுஸ் டைடு 39 இறந்துருச்சு இல்லவா, அதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. 20 இறந்துச்சு, அதோட வேல்யூ நம்ம போட்டாச்சு. போட்டு காசு அது டை இறந்தது 5,20,000 நம்ம 5,20,000 ரூபா. அப்போ உங்கள் கையில் இப்போ எவ்வளோதான் இருக்குது? 480 கவோட வேல்யூ நம்ம பார்க்க போகிறோம் இல்லைங்களா. அப்போ 130 1,30,00,000 5 கோடி 5 லட்சத்துக்கு வேற கழிச்சு இல்லைங்க. 1,24,80,000 ரூபா. 1,24,80,000 ரூபா. இது புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து திருப்பி என்ன செய்றீங்க அப்படின்னா, you purchase again 20 year old cover. இந்த 20 கவர்ஸ் வாங்குறீங்க, நியூ கவர்னு கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அதோடைய இது பாருங்க, அந்த கவ் வாங்கும்போது அதோட ஒரு வருஷம் வந்து ஒரு வருஷம். எப்போ 20 year old கவ். அப்போ இதுதான் 480 கவு தான் அவங்க கையில் இருந்திருக்கும். இன்னைக்கு 30/9 அன்னைக்கு 1/10/2011 ஒரு நியூ கவு வாங்குறாங்க. அதை வந்து 20 கவு வாங்குறாங்க. அந்த ஒரு வேல்யூ சொல்லியாச்சு. 27 வாங்குறாங்க. செல்லிங் காஸ்ட் போக 4 லட்சம் ரூபாய் தான். இப்போ 31/3 அன்னைக்கு என்ன நடக்குதுதான் ஸ்ட்ரக்சர். ஆனால் இப்போ நமக்கு 31/3/2012 அன்னைக்கு என்னென்ன இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இந்த 2 இயர் வந்து 1 இயர் ஓல்டு கவாக வாங்கிக்கிறீங்க. அப்போ இதோட வேல்யூ இப்போ நியூ கவில் என்ன இருக்கும்? அதோட வயசு 1.5 வயசாக இருக்கும். 1.5 இயர்ஸ் ஓல்டு கவு. ஆனால் 1/4/2011 வாங்கின 3 இயர் ஓல்டு கவு இன்னைக்கு என்னவா இருக்கும்? 4 இயர் ஓல்டு கவாக இருக்கும். இந்த 480. அப்போ 4 இயராக இருக்கும். இப்போ அதோட வேல்யூ தான் நீங்கள் என்ன செய்யலாம் போடணும். நல்லா கவனிச்சுக்கணும். 1/10 அதோட வேல்யூ 4 லட்சம் ஆயிடுச்சு. இப்போ அதோட வேல்யூ என்ன ஆயிடுக்குது? இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது நம்ம பார்க்க போகிறோம். 1.5 இயர் ஓல்டு கவோட வேல்யூ பாருங்க. நம்மள 1.5 இயர்ஸ் ஓல்டு கவோட வேல்யூ எவ்வளவு? 31st March 2012 அன்னைக்கு 23,500 ரூபாய். அதுக்கூட செல்லிங் காஸ்ட் எவ்வளோ கழிச்சிடும். இப்போ 23,500 மைனஸ் 1,100. அப்போ எவ்வளோ இருக்குதுங்க? 23,500 மைனஸ் 1,100. ஸோ 22,400 ரூபாய். இதோடது நியூ கவ் வாங்கினது. எத்தனை கவு? 20 கவு. அப்போ 22,400 இன்ட்டு 20. ஸோ 4,48,000 ரூபாய் உங்களுக்கு இந்த புது கவுனால வந்துருக்குது. ஆனால் அது பர்ச்சேஸ் பண்ணும்போது எவ்வளோதான் இருந்துச்சு? 4 லேக். உங்களுக்கு அதனால உங்களுக்கு கெயின் எவ்வளோ கிடைச்சிருக்கு? 40,000. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, பயாலஜிக்கல் அசட்டை நீங்கள் என்ன செய்யணும்? போடணும். என்னது 31/12/2000 பாருங்க. இப்போ நியூ கவர், அதாவது பயாலஜிக்கல் அசட்டு அக்கௌண்ட்டு டெட்டார் to P&L account because of 48,000 increased value. You understand? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டீரெகனைஸ் பண்ண சொல்றாங்க. அப்போ இந்த 30/9 அன்னைக்கு 1,24,80,000 இருந்திருக்குது இல்லையா? 1,24,80,000 இருந்திருக்குது. இப்போ இதோட வேல்யூ இங்கே என்ன? அது வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? 4 இயர் ஓல்டு கவோட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம 31/3/2012 4 இயர் ஆயிருக்கு. 4 இயர் ஓல்டு கவோடைய வேல்யூ என்னன்னே கொடுத்துருப்பான். 4 இயர் ஓல்டு கவோட வேல்யூ 31st March 2000 26,500 ரூபாய். ஆனால் 26,500 எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது வந்து 1,500 கழிக்கணும்.
கழிச்சிடலாம். அப்போ 4 இயர் ஓல்டு கவோட வேல்யூ ஆன் 31st 2020 26,500 மைனஸ் 1,100 என்னங்க மைனஸ் 1,100 1,100. சரி இந்த 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 விஷயங்கள சின்ன சின்ன விஷயத்தை நம்ம ரொம்ப வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். இது வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதோட மைனஸ் 1,100 1,100 இப்போ 26,500 25,000 அப்படின்றதான் ஒரு சரியான ஆன்சர். அந்த 25,400 இன்ட்டு 480 அப்போ 500 போட்டுறதீங்க இறந்துச்சு. இப்போ 25,400 இன்ட்டு 480 அப்போ என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,21,92,000 இதுதான் வந்திருக்கும். ஆனால் எவ்வளோ இருந்துச்சு? 1,24,80,000 இருந்த வேல்யூ 12 ஆயிடுச்சு. 1,24,2,000 மாறிடுச்சு. டிஃபரெண்ட் பார்க்கலாம். மைனஸ் 1,24,80,000 ஸோ 2,88,000 லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்னு கேட்டால் வேல்யூ டிகிரீஸ் ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக அது லாஸ் தான். அப்போ லாஸ் எப்படி போடுவீங்க? அப்போ லாஸ் அது இங்கே கீழே போட்டுருவாங்க. இடம் 31st 2012 அன்னைக்கு லாஸ் 300 அக்கௌண்ட்டு மேலே வந்து 2,88,000 டு பயாலஜிக்கல் அசெட்ஸ் ஓல்டுன்னு கூட போடுவோம். $2,88,000 because de-recognize எவ்வளவு வேல்யூ வேல்யூ குறைஞ்சிச்சு. மில்கிங் வந்து சேல்ஸ் பண்ணுறோம்ல, அதாவது அந்த ஸ்டாக் இருந்திருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் தான். அதாவது 3,000 லிட்டரா சரி எவ்வளோ இருக்குன்னு தெரியல, பார்த்துக்கலாம். 1000 லிட்டர்ஸ் எவ்வளோக்கு விற்கிறீங்க? 20 பெர் லிட்டர். 1000 லிட்டர்ஸ் 20 பெர் லிட்டர்ஸ் எவ்வளோச்சு? 20,000 ரூபா. ஆனால் ஒரு லிட்டருக்கு எவ்வளோ செலவு அங்கே சொல்லியிருக்காங்க. பை செல்லிங் மில்க் டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எக்ஸ்பென்சஸ் செல்லிங் காஸ்ட். திருப்பியும் அதே தான், செல்லிங் காஸ்ட் நம்ம கழிச்சிட வேண்டியதான். அப்போ 31st 3 அன்னைக்கு நம்ம சிம்பிளாக விஷயத்தை போட்ட வேண்டியதான். என்னது? பிஎல் அக்கௌண்ட் டேட்டா வேல்யூ ஆஃப் இன்வென்ட்ரி எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். 1000 லிட்டர்ஸ் ஒரு லிட்டர் 20 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. ஆனால் ₹1 காஸ்ட் போயிடுச்சு. இப்போ 19 ரூபா கணக்கு. அப்போ 19,000. இவ்வளோ இந்த சண்டை. சரி, இது புக்ஸ் ஆன்சர் புக் ஆன்சரிங் காமிச்சிருங்க அப்படின்னா யூ சி ஆல்சோ புக் ஆன்சர்ஸ் தட் இஸ் ஆல்சோ த சேம் திங்ஸ் விச் ஐ entered here. So loss in these metabolicals. So everything is same. We have seen now. Biologic acids. Second biological English போட்டிருக்கேன். அடுத்து 4 லட்ச ரூபா உள்ள வந்துச்சு, அதையும் போட்டிருக்கேன். அடுத்தது மெஷர்மெண்ட்ல 2,88,000 40,000 2,40,000 போட்டாச்சு. 2,88,000 காமிச்சிருக்கேன். இந்த கால்குலேஷன் ஈஸியாக இருந்திருக்கும். 2,80,000 இது எப்படி ஒர்க்கிங் நோட்ஸ் வந்துச்சுன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. நானும் தெளிவாக இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். தேங்க்ஸ்.